ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேரும். இந்த வீடியோவில் ஏப்ரல் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான அனிமே நியூஸை தான் பார்க்க போகிறோம். இந்த வாரமும் நிறைய எக்ஸைட்டான நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது சோலோ லெவலிங்கோட நியூஸ் தான். சோலோ லெவலிங்கோட லாஸ்ட் பார்ட் போன வீக் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் வடிவேல் சொல்றது மாதிரி எனக்கு எண்டே கிடையாதுங்கிற டைலாக் சோலோ லெவலிங்க்கு தான் பொருத்தமா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அது முடிஞ்ச கையோட இப்போ உடனே சோலோ லெவலிங் சீசன் 2க்கான ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் சீசன் 2க்கான ரிலீஸ் டேட்டை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. சோலோ லெவலிங்கோட ஃபர்ஸ்ட் சீசன் நினைச்சு பார்க்காத வகையில ஹிட்னு சொல்லலாம். மான்வாக்கு இப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய விஷயமே நிறைய பேருக்கு அப்பதான் தெரிய வந்துருச்சுன்னு சொல்லலாம். குறிப்பா எபிசோட்ல இருந்து 12வது எபிசோடு வரை ஒரு துளி ஹைப்பு கூட குறையாம இந்த அனிமிக்கு நல்ல ஒரு சப்போர்ட் தான் கிடைச்சிருந்துச்சு. கண்டிப்பா சீசன் 2லயும் இந்த சப்போர்ட் கிடைக்கும் சொல்லி தான் நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வர நிறைய அனிமிகள் சீசன் 1ல கொடுத்த ஹைப்பை சீசன் 2ல முறியடிக்க தான் செஞ்சிருக்காங்க. ஒரு சில பேர் விதிவிலக்காவும் அமைஞ்சிருக்காங்க. பாப்போம் சோலோ லெவலிங் எப்படி இருக்க போகுதுன்னு. அடுத்த பார்க்க போற நியூஸ் எதை பத்தினா ஷாங்கரில்லா ஃப்ரண்டயர் அப்படிங்கிற அனிமியை பத்தின நியூஸ் தான். ஒரு முடிக்கவே முடியாத த்ரில்லரான கேமை விரும்பி விளையாட தொடங்கி அந்த கேமுக்குள்ளேயே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்ச ஒரு பையனோட இந்த சீரிஸோட முதல் சீசன் சொல்லிச்சு. அதோட கண்டினியூஷனா தான் சீசன் 2 இருக்க போகுது. இந்தியா பொறுத்தவரை இந்த அனிமி ரீஜனல் லாங்குவேஜ்லயும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்டதுனால ஓரளவுக்கு இந்தியா ஃபுல்லாவும் நல்ல ஒரு ஹைப்போட தான் இருக்குது. இதோட சீசன் 2 2024 அக்டோபர் மந்த் தான் இதோட சீசன் 2 ரிலீஸ் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மொத்தமா 24 எபிசோடோட இதோட செகண்ட் சீசன் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதோட முதல் சீசனோட தமிழ் டப் கூட கிரன்ச்சிரோல் அவைலபிளா இருக்குது. சோ செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இதோட டீடைலை பத்தி நம்ம ஆல்ரெடி கிரன்ச்சிரோல் தமிழ் அனிமி லிஸ்ட்லயே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். உங்களுக்கு ஏதாவது டீடைல் வேணும்னா அந்த வீடியோவும் செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்த பார்க்க போற நியூஸ் இன்டர்நெட்ல நிறைய அனிமி ஃபேன்ஸுக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான். அதுதான் பகிஹாமா அனிமியோட 2வது சீக்வலான பகிடோ அனிமி சீரிஸ்க்கான டீசர் ரிலீஸ் ஆன விஷயம். ஆக்சுவலா இந்த சீரிஸ் எல்லாத்தையுமே கிராப்லர் பகி அப்படிங்கறது நேம்ல தான் அழைப்பாங்க. இது ஒரு மசில் பில்டிங் ஃபைட்டிங் அனிமியா இருக்கும். அதனாலேயே நிறைய ஃபேன்ஸுக்கு இதோட மங்கா சீரிஸ் மேல 1990sல இருந்தே நல்ல ஒரு ஆர்வம் இருந்துட்டு இருந்துச்சு. சோ இதோட அனிமி அடாப்டேஷன் ஃபர்ஸ்ட் சீசன் பகிஹாமா 2021ல தான் நடந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ இதுக்கான சீசன் 2 ஆன பகிடோ அந்த அனிமி அடாப்டேஷனுக்கான டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த கிராப்லர் பக்கி சீரிஸ்ல இதை தவிர்த்தும் பக்கிரஹான் அப்படிங்கிற சீரிஸும் இருக்குது. ஆக்சுவலா இந்த பக்கிடோங்கிறது கொஞ்சம் லென்த்தான சீரிஸ். 3வது சீரிஸ் அண்ட் 4வது சீரிஸை சேர்த்து ஒரே நேம்ல கொடுத்திருப்பாங்க. இதுக்கான அனிமி ட்ரைலர் தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. நிறைய பேர் இந்த அனிமியை பார்த்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பயங்கர வயலன்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கும். நிறைய பேருக்கு ஜிம் மோட்டிவேஷனாவும் இருந்திருக்கும். ஸோ அதனாலேயே இந்த அனிமி கொஞ்சம் ஸ்பெஷலான ஒன்னு கூட சொல்லலாம். அடுத்த பார்க்க போறது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம். அதுவும் அனிமி ஓடிடி பிளாட்ஃபார்ம் நின்ன போன விஷயம் தான். அதுதான் ஃபனிமேஷன் அப்படிங்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம். இது நம்ம ஊர்ல கொஞ்சம் பாப்புலர் இல்லாம இருக்கலாம். ஆனா அதர் கண்ட்ரீஸ்ல குறிப்பா ஜப்பான்ல ரொம்பவே பாப்புலரான ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மாவும் வெப்சைட்டாவும் இருந்துட்டு இருக்குது. குறிப்பா ஏர்லி 90sல இருந்தே இவங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு பழைய கம்பெனியை இப்போதைக்கு மூடிட்டு போயிட்டாங்க. அண்ட் இவங்களோட சர்வீஸ் எல்லாத்தையுமே அப்படியே கிரன்ச்சி ரோலுக்கு ரீடைரக்ட் பண்ணிட்டதா சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்கள்ட்ட தான் ஏர்லியரா அட்டாக் ஆன் டைட்டன், மை ஹீரோ அகாடமியா, கௌபாய் பீபாப், பிளாக் கிளவர், டீமன் ஸ்லேயர் மாதிரியான அனிமீஸோட ஏர்லியர் ரைட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் கிரன்ச்சி ரோல் அதுல பாதியை வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஃபுல்லாவே அவங்களோட சர்வீஸை அப்படியே கிரன்ச்சி ரோலுக்கு ரீடைரக்ட் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லா ஆப்பும் வெப்சைட்டும் க்ளோஸ் ஆயிட்டு ஒரே ஆப் ஒரே வெப்சைட் ஆச்சுன்னா எல்லா ஷோஸையும் ஒரே இடத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினைப்பீங்க. அது நல்ல ஒரு விஷயம் தான். இருந்தாலும் கூட மோனோபோலியா இருக்கக்கூடிய விஷயம் நல்ல ஒரு விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. மேபி ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கூட ஒரு சைட்ல சான்சஸ் இருந்தாலும் கூட பைரசி இன்னும் அனிமி சைட்ல பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்குது. சோ அது வர நம்மளுக்கு கண்டிப்பா ரேட்டை ஏத்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிதான் நினைக்கிறேன். பாப்போம் இதுல எந்த விஷயம் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் சொல்லிட்டு காலம் பதில் சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் அடுத்த பார்க்க போறது வின்டர் சீசனோட பெஸ்ட் அனிமி தான். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்து பிடிச்சிருக்கிறது த டேஞ்சரஸ் இன் மை ஹார்ட் சீசன் 2 அப்படிங்கிற அனிமி தான். இது 8.92 பாயிண்ட்ஸோட 2024 வின்டர் சீசனோட பெஸ்ட் அனிமிங்கிற நேம்ல சோலோ லெவலிங் கூட 3வது இடத்து தான் பிடிச்சிருக்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ரொமான்ஸ் ஜானர் ஒரு காமெடி டிராமா தான். நான் இன்னும் இந்த அனிமியை பார்க்க தொடங்கல, இனிதான் பார்க்க தொடங்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கிறேன். நீங்க எப்படி ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட்ல
கமெண்ட்ல சொல்லுங்க, நிறைய பேருக்கு உதவும். And அடுத்த பார்க்க போறது ஒரு கின்னஸ் அவார்டை பத்தினது தான். என்னங்க கின்னஸ் அவார்டை பத்தி அனிமி நியூஸ்ல அப்படின்னு சொல்லலாம் நினைப்பீங்க ஒரு சில பேர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு அனிமி இப்போதைக்கு கின்னஸ் அவார்டை வாங்கியிருக்குது. அது எந்த அனிமின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜுஜுட்சு கைசன் தான். இது இப்போ எந்த கேட்டகரியில வின் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2023ல அதிக பேரால பார்க்கப்பட்ட மோஸ்ட் பாப்புலர் அனிமிங்கிற கேட்டகரியில கின்னஸ் ரெக்கார்டை பீட் பண்ணி வின் பண்ணிருக்குது. ஆக்சுவலா இது காம்படேட் பண்ணது ஒன் பீஸ் சீசனையும் அட்டாக் அண்ட் டைட்டனோட ஃபைனல் சீசனையும் தான். ஒன் பீஸ் சீசன் இதோட லைவ் ஆக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு நியூ வாட்சர்ஸ அந்த அனிமி சீரிஸ்க்குள்ள கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி தான் அட்டாக் அண்ட் டைட்டனும் லாஸ்ட் சீசன்னால நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. ப்ரீவியஸ் சீசன் பார்க்காதவங்க கூட ஃபுல் அண்ட் பார்த்து முடிச்சிட்டு லாஸ்ட் சீசனுக்காக வெயிட் பண்ணாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே தூக்கி சாடுற விதமா 2023ல ஜுஜுட்சு கைசன் வின் பண்ணி போயிட்டே இருந்துச்சு. போன அனிமி நியூஸ்ல தான் ஜுஜுட்சு கைசனோட மங்காக்கள் இப்போ முன்ன மாதிரி இருக்கிறது இல்ல, ரிப்பீட்டேட்டிவா இருக்குது அப்படின்னு ஃபேன்ஸே ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு நியூஸை சொன்னேன். அண்ட் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கூட நிறைய பேர் கழி ஊத்திருந்தீங்க, ஆமா ப்ரோ அப்படிதான் இருக்குதுன்னு. அண்ட் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலேயே இப்படி ஒரு நியூஸ் வெளிவந்திருக்கிறது. ஆக்சுவலா இந்த சீரிஸ் பாசிட்டிவிட்டியை கொடுக்கறதுக்கு தான் இந்த அவார்டை இப்போ அவங்க வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா கின்னஸ் ரெக்கார்ட்லாம் முன்ன மாதிரி இல்ல, நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் சொல்லியிருக்காரு, காசு கொடுத்தா கூட இந்த அவார்டு கிடைக்குமாமே. எனக்கு அதை பத்தின முழு நியூஸ் தெரியல, உங்களுக்கு தெரியும்னா கீழே ஷேர் பண்ணிட்டு போங்க. அடுத்தா பார்க்க போறது கிரன்ச்சி ரோலோட ஒரு அப்டேட் தான். கிரன்ச்சி ரோல் ஸ்பிரிங் சீசனுக்கான அவங்களோட அனிமே லைனப் லிஸ்ட சொல்லிட்டாங்க. அதுல பெரும்பாலும் ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ரிலீஸ் பண்றது மாதிரி தான் இருக்குது. இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸ்ல கூட அந்த அனிமீஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. இந்த லிஸ்ட்ல தமிழ் அனிமி என்ன ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கைஜு நம்பர் 8, பிளாக் பட்லர் பப்ளிக் ஸ்கூல் ஆர்க் அப்படிங்கிற 2 அனிமீஸ் தமிழ்ல ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் 13ஆம் தேதி இதோட ரிலீஸ் டேட்டை சொல்லியிருக்காங்க. அண்ட் குறிப்பா ஜாப்பனீஸ்ல வின் பிரேக்கர் அனிமிக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் வைரல் ஹிட் அனிமிக்காகவும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா எனக்கே பர்சனலா டிஎம்ல சொன்னீங்க. இந்த அனிமீஸும் ஏப்ரல் 6ஆம் தேதி 10ஆம் தேதிங்கிற கணக்குல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது அந்த அனிமீஸ்லாம் ஏர் பண்ணிருக்கலாம். சோ கிரன்ச்சி ரோல செக் அவுட் பண்ணி பாருங்க நியூ அனிமிக்காக. அடுத்த பார்க்க போறது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு போக்கிமானோட நியூஸ் அப்டேட் தான். அதுவும் குறிப்பா டிவியை பத்தின நியூஸ் அப்டேட். வெல் டிவி சைட் நம்ம போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். முன்ன மாதிரிலாம் இப்போ அப்டேட் எனக்கு கிடைக்கிறது இல்ல, அதனாலதான் டிவியை பத்தின எந்த ஒரு வீடியோவுமே நான் போடல. பட் இந்த விஷயத்தை பத்தி நிறைய பேர் என்கிட்ட பேச சொல்லி டிஎம்லயும் சரி கமெண்ட் பாக்ஸ்லயும் சரி சொல்லியிருந்தேங்க. அதுக்கப்புறமா தான் செக் அவுட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிய வந்துச்சு, இது சம்மர் வந்துட்டா போதும் சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது. சாரி கைஸ், சின்ராஸ் இல்ல இந்த இடத்துல ஹங்கமான்னு சொல்லலாம். பயபுள்ள போக்கிமான் ஃபேன்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு சில கண்டென்ட்டை முன்னாடிலாம் போட்டுட்டு இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் ரொம்பவே சப்பையா மாறிட்டான்னு சொல்லலாம். ஆனா இப்போ திரும்பவும் ஒரு புது மூவியோட வந்திருக்கிறான். ஆக்சுவலா இது நம்மளுக்கு தான் புது மூவி, வேர்ல்டு வைடாவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூவி தான். இந்த மூவியோட நேம் பவர் ஆஃப் அஸ். இந்த மூவி தான் இப்போதைக்கு புதுசா ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. இது அபிஷியலாவே ஹங்கமால ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் டேட் இன்னும் மென்ஷன் பண்ணப்படல. வழக்கம் போல ரீஜனல் டப்ல ரிலீஸ் பண்ணும்போது அவங்கள ஹிந்தில ஒரு நேம் வைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த அனிமிக்கு போக்கிமான் த மூவி ஹம் மேன் தும் அப்படிங்கிற நேம வச்சிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போக்கிமானோட இந்த பவர் ஆஃப் அஸ் மூவி கொஞ்சம் ஸ்பெஷலான மூவின்னு சொல்லலாம். ஏன்னா போக்கிமான் சீரிஸோட ஆல்டர்னேட்டிவ் டைம்ல நடக்கிற 2வது மூவியா இந்த மூவி தான் அமைஞ்சிருக்கும். முதல் மூவியை ஆல்ரெடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் மூவி இறங்கின நிலைமையில அடுத்ததா மியூட்டுவோட 3D மூவி தான். அந்த மூவியும் இந்தியாவில் டெலிகாஸ்ட் பண்ணப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல சொன்ன எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய அப்டேட்டை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இதுக்காகவாவது ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிபொலி வீடியோல மீட் பண்றேன். பீஸ்.